காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டமாக காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென கெங்கவல்லி, தம்மம்பட்டி, வீரகனூர், தலைவாசல், மஞ்சுனி, பெத்தநாயக்கன்பாளையம், மணிவிழுந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் காலை முதல் வானம் கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் மதிய வேளையின் போது தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஒரு சில இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 4000 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக குறைந்தது. 2 நாட்களாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 4000 கன அடியாக அதிகரித்து காணப்பட்டது. தற்போது மழை குறைந்துள்ளதால் நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல், மெயினருவி, சினியருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவது பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்தது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு 250 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி அணையில் தற்போது 1089 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து கண்டலேறு கிருஷ்ணா நதி நீர் வினாடிக்கு 300 கன அடி அளவில் பூண்டி அணைக்கு நீர்வரத்து உள்ள நிலையில் புழல் ஏரிக்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு செல்லும் இணைப்பு கால்வாய் அருகே வசிக்கும் மக்கள் கால்வாயில் இறங்கி துணி துவைத்து கோடைவேலின் உக்கரத்தை போக்கும் விதமாக குளித்து மகிழ்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவுக்கு பதில் மாணவர்களுக்கு பிஸ்கெட்டுகள் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு பற்றாக்குறை காரணமாக 40க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய கோவில்பட்டி தொடக்கப்பள்ளி மாவட்ட அலுவலர் செல்வி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் அருகே மழைநீர் சேமிப்பு குளத்தில் செத்து கிடக்கக்கூடிய மீன்களால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கார்கில் நகரில் மாநகராட்சிக்கு சொந்தமான குளத்தில் அதிக அளவில் மீன்கள் வளர்ந்து வந்தன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த குளத்தில் 100க்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதக்கின்றன. அழுகிய நிலையில் மீன்கள் 2 நாட்களாக குளத்திலேயே கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக குளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நிறைவடைந்ததும் பூத்து குலுங்கக்கூடிய வண்ண வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். பிரையன் பூங்காவில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி மே மாதத்தில் நடைபெற்று நிறைவடைந்தது. எனினும் பூங்காவில் தற்போது டேலியா, ஆன்டிரேனியம், பான்சி சால்வியா, அஸ்தமரியா, மேரிகோல்ட் உள்ளிட்ட மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர் ஆய்வின் போது தொட்டதும் சுவரின் கான்கிரீட் பூச்சு உதிர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு செய்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டார். முல்லை பெரியார் அணையின் நீர்த்தேக்கமான தேக்கடி ஏரிக்கரை ஓரம் உலா வந்த சிறுத்தையை சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். முல்லை பெரியார் அணையின் நீர்த்தேக்கமான தேக்கடி ஏரியின் படகு சவாரியில் சென்று வனவிலங்குகளை கண்டு ரசிப்பதை சுற்றுலா பயணிகள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் தேக்கடி படகு போக்குவரத்தில் சென்றபோது ஏரிக்கரை ஓரம் கடந்து சென்ற சிறுத்தையை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்தும் வீடியோ பதிவு செய்து மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தன்னை கடித்த நல்ல பாம்பை உயிருடன் பிடித்து டப்பாவில் அடைத்து வந்த ஜிம்னாஸ்டிக் மாஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான உபகரணங்களை எடுக்கச் சென்ற ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் சங்கரை 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு கடித்தது. ஆபத்தை உணர்ந்த சங்கர் அந்த பாம்பை உயிருடன் பிடித்து டப்பாவில் அடைத்துக் கொண்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள மகிமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 3200 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் அமைப்பதால் ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றின் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என கூறி காட்பாடி வள்ளிமலை சாலையில் CN பட்டறை பகுதியில் சாலையின் அருகே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காட்பாடி MLA சுதாகரை முற்றுகையிட்டு கேள்விகளை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 டெங்கு பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மழைக்காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி சுகாதாரத்துறை பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார செவிலியர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கொடைக்கானல் பகுதியில் ஒரு நபருக்கும், திண்டுக்கல்லில் ஒரு நபருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பதை கண்டறிந்தனர். மேலும் காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதியில் மாநகராட்சி சுகாதாரத்துறை பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட ஆரம்ப சுகாதாரத்துறை அலுவலர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை வட்டார வளர்ச்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அய்யலூர் அருகே வேங்கனூர் வடுகப்பட்டி பிரிவு முதல் வடுகப்பட்டி வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கக்கூடிய பணி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. ஆனால் பணிகள் இன்னும் முழுமையாக முடிக்கப்படாதால் வேங்கனூர், பூவன்கலம், வடுகப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் தினமும் சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விபத்துகள் நடைபெறுவதாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எண்டடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரோஷினி நாமக்கல்லில் தங்கி நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த நிலையில் நீட் மறுதேர்வு எழுத சொந்த ஊர் வந்தபோது தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் செல்போன் பறித்துச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பேருந்து நிலையத்தில் அதிகாலை 5 மணி அளவில் வெளியூர் செல்வதற்காக காத்திருந்த பெண்ணிடம் அந்த நபர் செல்போனை பறித்துக் கொண்டு ஓட்டம் எடுத்தார். அந்த பெண் இளைஞரை விரட்டி பிடிக்க முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெல்லை கொக்கிரக்குளம் பகுதியில் சென்ற அரசு பேருந்து திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை சந்திப்பிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மேலப்பாளையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கொக்கிரக்குளம் கிருஷ்ணன் கோவில் அருகே வளைவில் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கியது. இதுகுறித்து அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் கிரேன் உதவியுடன் பள்ளத்தில் சிக்கிய பேருந்தை மீட்டனர். பேருந்திற்கு பெரிய அளவில் சேதம் எதுவும் இல்லாததால் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் மேலப்பாளையம் நோக்கி புறப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கல்குவாரியில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக வெடி வைப்பதால் கடும் புகை எழுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். பெரிய சப்படி கிராமத்தில் 3 கல்குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த குவாரிகளில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக வெடி வைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கடும் புகை வெடிமருந்துடன் பரவுவதால் கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கும் மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.